ஒரு அமைதியான ஆற்றங்கரையில் மன்னன் மனு தன் தவத்தை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு சிறிய மீன் அவரது கரங்களில் பாய்ந்து, என்னை காப்பாற்றுங்கள் அரசே, ஒரு நாள் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று பேசினது. மனு அந்த மீனை ஒரு குடுவையில் வைத்தார். ஆனால் நாள்தோறும் அது பெரிதாகி குடுவையிலிருந்து குளம், குளத்திலிருந்து ஏரி, பின்னர் முழு ஆற்றையும் நிரப்பியது. மனு உணர்ந்தார், இது சாதாரண மீன் அல்ல, இது விஷ்ணு பெருமான் மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்யன் கூறினான், ஒரு பெருவெள்ளம் உலகத்தை மூடப்போகிறது. நீ ஒரு பெரிய படகை அமை. அதில் 7 முனிவர்களையும் அனைத்து விதை மரங்களையும் ஜீவ ஜந்துக்களையும் எடுத்துச் செல். நான் உன்னை வழிநடத்துவேன். வானம் திறந்து மழை பெய்தது. நீர் உயர்ந்து உலகை மூடியது. மனுவின் படகு கடலில் ஆடிக்கொண்டிருந்தது. அப்போது மத்ஸ்யன் தெய்வீக ரூபத்தில் தோன்றினார், ஒரு பொன்னான கொம்புடன் பெரும் மீனாக. மனு தன் படகை மத்ஸ்யனின் கொம்புடன் கட்டினார். கொந்தளிக்கும் அலைகளின் வழியே ஆண்டவன் அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்தி வெள்ளம் தணியும் வரை காத்தார். இவ்வாறு மத்ஸ்ய அவதாரத்தில் விஷ்ணு பெருமான் உலகை காத்தார். தர்மம் ஆபத்தில் ஆழ்ந்தாலும் கடவுள் எப்பொழுதும் உலகத்தை காக்க வருவார் என்பதை கதை சொல்லுகிறது.